மதுவுக்கு 150% வரி, விவசாய பொருட்களுக்கு 100% வரி, இந்தியாவை சாடிய வெள்ளை மாளிகை. அமெரிக்கா மீது பல்வேறு நாடுகள் விதித்துள்ள வரிகள் குறித்து வெள்ளை மாளிகை விமர்சித்துள்ளது. குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா மதுபானங்களுக்கு 150% வரி விதிப்பை குற்றம் சாட்டியுள்ளது. நியாயமான வர்த்தகத்தை ட்ரம்ப் ஆதரிப்பதாகவும் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகை செவ்வாயன்று அமெரிக்கா மீது பல்வேறு நாடுகள் விதித்துள்ள வரிகள் குறித்து விமர்சனங்களை முன்வைத்துள்ளது. குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா மதுபானங்களுக்கு 150%, விவசாய பொருட்களுக்கு 100% வரி விதிப்பதாகவும் கூறியுள்ளது. அதோடு சேர்த்து செய்தியாளர்களிடம் பேசியுள்ள வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியாயமான மற்றும் சமநிலையான வர்த்தக நடைமுறைகளை ஆதரிப்பதாக வலியுறுத்தினார். கனடாவையும் விமர்சித்த அவர், பல ஆண்டுகளாக அமெரிக்காவையும் அமெரிக்கர்களையும் கனடா கொள்ளையடித்து வருவதாகவும் சாடினார். அமெரிக்கா மக்கள் மீது, இங்குள்ள நமது தொழிலாளர்கள் மீதும் கனடா சுமத்தி வரும் வரி விதிகள் மிகவும் மோசமானவை என்று லீவிட் கூறினார். கனடாவின் அடுத்த பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள மார்க் கார்னியுடனான ட்ரம்பின் சந்திப்பு பற்றிய கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளார். பல்வேறு அமெரிக்க தயாரிப்புகள் மீது இந்தியாவும் ஜப்பானும் விதிக்கும் வரிகளையும் எடுத்துக்காட்டினார். தற்பொழுதைய அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க வணிகம் மற்றும் தொழிலாளர் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார் என்றும் குறிப்பிட்டார். உண்மையில் கனடா மட்டுமல்ல, அதிக வரி விகிதங்களை விதிக்கும் பல நாடுகளுடைய பட்டியல் இங்கே என்னிடம் உள்ளது. நீங்கள் அமெரிக்கா சீஸ் மற்றும் வெண்ணெய் மீது கனடா விதிக்கும் வரி கிட்டத்தட்ட 300%. இந்தியாவை பாருங்கள், அமெரிக்கா மதுபானத்திற்கு 150% வரி விதிக்கிறது. அது கென்டக்கி போர்பான் போன்ற மதுபானங்களை இந்தியாவிற்கு ஏற்றுமதி செய்ய உதவுவதாகவும் இருக்கிறதா என்ற கேள்வியும், நான் அப்படி நினைக்கவில்லை. இந்தியாவில் இருந்து பெறும் விவசாய பொருட்களுக்கு 100% வரி விதிக்கிறார்கள் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஆவேசமாகவும் பேசியுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மெக்சிகோ மற்றும் கனடாவிற்கு எதிராக வரி விகிதங்கள் அதிகரிக்கப்படலாம் என்பதை ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சமூகம் வரலாற்று ரீதியாக அமெரிக்காவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டும் வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.